திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அது என்ன ஒரு வார்த்தை? இன்னெஃபிஷியன்சின்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணாரு அந்த நெறியாளர் டிபேட்ல. உடனே பாருங்க ஃபெலிக்ஸ் கோவம் வந்துச்சு. inefficiency சொல்லக்கூடாது. I object that. As an anchor you cannot say inefficiency. அது வேற எப்படி பார்க்கற? You cannot you cannot say inefficiency. அது எப்படிங்க நீங்க inefficiency சொல்ல முடியும்? வேற என்ன டீச் மீ வேற என்ன பெட்டர் வேர்ட் யூஸ் பண்ணலாம்? என்ன நடந்துருக்கு? how do you ஒரு objection சர்ச்சைக்குரிய பதிவு நடந்துருக்கு. how do you know it is inefficient? இல்ல இப்படி இல்ல சொல்ல முடியும். எது நடக்க கூடாது நடந்துருக்கு. அது எப்படி பார்க்கணும்? எப்படி இல்ல உங்களுக்கு தெரியுமா inefficiency ன்னு? நான் பாத்த 3-4 முறை inefficiency சொல்றீங்க. as inefficient ன்னு நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கீங்க. இல்ல சார், you take back that inefficiency ன்ற வேர்ட் நீங்க திரும்ப பெறுங்க. இவங்க மட்டும் வாய்க்கு வந்ததை பேசுவாங்களாம். கடந்த 75 ஆண்டு கால ஆட்சி காலத்தை வாய்க்கு வந்தபடி பேசுவாங்களாம். எல்லாரும் பார்த்து ரசிச்சு கைத்தட்டின்னு சும்மாவே இருக்கணுமா? கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்ச இவங்க ஆட்சியை குறித்து இன்னெஃபிஷியன்சி, நிர்வாக திறமையின்மை அப்படின்னு சொல்லிட்டா, உண்மையை சொல்லிட்டா கோபம் வந்துருமா? அந்த வார்த்தையை திரும்ப வாங்குங்கன்ட்டு. எதுக்கு திரும்ப வாங்கணும்? அந்த இடத்துல அறநிலையத்துறை ரமேஷ் அவர்களும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. தவறு நடந்ததா? ஆமாங்க, தவறு நடந்ததுன்ட்டு. தவறு நடந்திருக்கு. பழனி கோவில் நிலம் சம்பந்தப்பட்ட வீடியோ இது கிடையாதுங்க. இந்த இன்னெஃபிஷியன்சி சொன்னாங்க இல்லைங்களா, அது சம்பந்தப்பட்ட வீடியோ அவரே ஒத்துக்கிறாரு. இதற்கு முன்பாக அந்த நிலத்தை ஆட்டையை போடுறதுக்கு நிறைய முறை ட்ரை பண்ணாங்க. இதற்கு முந்தைய அரசு தடுத்து நிறுத்தினாங்கன்னு அந்த இடத்துல அவரே சொல்றாரு. இந்த பழனியுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டபாணி மரத்துக்கு சொந்தமான அந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பலமுறை அந்த இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கோயிலுடைய ஜேசி மூலமாக சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் பலமுறை கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த கடிதங்கள் பார்த்தீங்கன்னா 15/9/2025, 16/11, 25/12 போன 2025 பார்த்தீங்கன்னா இந்த கடிதங்கள்லாம் நம்ம வழங்கியிருக்கிறோம். இதை தாண்டி கடந்த மார்ச் மாதம் 2026 மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ராட்லன்ட் சேல் டீடை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அன்றைக்கி பண்ண முடியாமல் போனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்துக்கோங்க, அவர் தான் சொன்னார், நம்மளா சொன்னோம். இதற்கு முன்பாக பல முறை ட்ரை பண்ணாங்க. ஆனால் இதற்கு முந்தைய அரசு எல்லாத்தையும் தடுத்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்த கையோட கோட்டையை விட்டுட்டோன்ட்டு அவர் தான் சொன்னார். இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க அரசாங்கத்தோட நிர்வாக திறமையின்மை, கவர்மெண்ட்டோட இன்னெஃபிஷியன்சி. அதைத்தான் சொன்னார். ஏன் அவ்வளோ கோபம்? உண்மையை சொன்னா என்னப்பா இது உண்மைன்னு அவங்ககிட்ட சொல்கிறீங்க? உண்மை தமிழில் இவங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை யாருக்குங்க? டிவிகே கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே, நம்ம சிஎம்லேருந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லா கூட்டத்துக்குமே ஒட்டுமொத்தமாக தமிழில் பிடிக்காத வார்த்தை உண்மை. ஸோ உண்மைக்கும் அவங்களுக்கும் எந்த வகையிலுமே சம்பந்தமே இல்லாத உண்மையை குறித்து உண்மையாக அவங்ககிட்ட எடுத்து போட்டிங்கன்னா அந்த உண்மையை பார்த்து அவங்களுக்கு உண்மையிலேயே கோவம் வரதானே செய்யும். கண்டிப்பாக வரும், தப்பு கிடையாது, வருத்தம். ஆனால் பாருங்கள், அந்த நிர்வாக திறமையின்மைன்னு சொன்னோன்னே இவ்வளோ கோவம் வருது இல்லைங்களா? அப்போ இதுக்கு பேர் தான்ப்பா. சிஎம் ஃபோட்டோவை அரசு பள்ளியில் வைக்க வேண்டுமானால் தலைமை ஆசிரியர் அறையில் மாட்டுங்கோ, கிளாஸ்குள்ளே போயிட்டு படிக்கிற குழந்தைகளுக்கு தொல்லை கொடுக்காதீங்கன்ட்டு ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க. அந்த கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, ராஜ்மோகன் அவர்களில் தொடங்கி சிஎம்ல இருந்து நீதிமன்றம் வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஆனால் பாருங்க, யார் சொல்றதையும் கேட்காம மதிக்காம நேற்றைய தினம் நடந்த சம்பவம் இதெல்லாம். மினிஸ்டர் என்ன சொல்றது, சிஎம் என்ன சொல்றது, கோர்ட்டு என்ன சொல்றது, நீங்க சொல்றதை சொல்லிட்டே இருங்க, நாங்கள் பண்றதை பண்ணிட்டே இருப்போன்ட்டு பண்றதை வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, தடுக்க முடியாம. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க இன்னெஃபிஷியன்சின்ட்டு. அடுத்த நிர்வாக திறமையின்மை எங்க தெரியுமா இருக்கு? சும்மா வட்டம் சதுரம் மாவட்ட செயலாளர் அந்த அளவுலாம் கிடையாது, மினிஸ்டர் அளவுல தான் நிர்வாக திறமையின்மை எங்க தெரியுமா இருக்கு? அங்க பாருங்க. இன்னொரு கடமை உங்களுக்கு இருக்கு. அது என்ன கடமை உங்களுக்கு தெரியும். நீங்க இன்னைக்கு கேட்கிற அடிப்படை வசதிகள், கார்கால் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். குடிநீர் பிரச்சனை, இதெல்லாம் தீரணும் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு வரும். உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க மறுபடியும் விசில் அடிச்சா மட்டும்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். சரிங்களா? இன்னும் ஒரு முறை உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க ஒரு முறை விசில் அடிங்க. கண்டிப்பான உங்களுடைய தேவைகள் எல்லாம் நாங்க நிறைவேற்றி தருவோம். முதல்ல அவங்க சொன்ன விஷயத்திற்கு வருவதற்கு முன்பாக அந்த அம்மா எப்படி வராங்க? மகாராணி மாதிரி வராங்க. எதுக்கு மகாராணி மாதிரி நகர்வலம் வரீங்க? சாதனமாக வாங்க, மக்களோட மக்களாக வாங்க. ஓட்டு கேட்கும்போது மக்களோட மக்களை தானே வரீங்க. அப்போ என்ன ஜெயிச்சு பதவியில் உட்கார்ந்ததுக்கு பிறகு இவ்வளவு அலப்பறை பண்ணுறீங்க? முதல்ல எதுக்கு காருக்கு மேலே ஏறி நின்றுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க கலட்டா? ஏது உங்களுக்கு முன்னாடி பின்னாடி 100-150 கார் வருவதற்கு காசு எங்கெந்துங்க வருது உங்களுக்கு காசு?
அப்படின்னு நான் கேட்கலங்க, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஒரு 10-100 காரில் வந்தால் மட்டும்தான் அரசியல்வாதி. இப்போ என்னைய மாதிரி நார்மல் பொதுவான மக்கள் இப்படி வந்தாலே எனக்கு மக்கள் மேலே இந்த இதுலேயுமே கோவம் இருக்குது சார். எல்லாம் 100 காரில் வராருல, உங்களுக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு கேட்கலாம்ல. இவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கீங்க, சும்மா தான் இருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு காசு வருது? கேட்டால் அவங்களே தான் இன்றைக்கி அந்த வேலையை பண்ணுறாங்க. ஒரு 10-100 காரில் வந்தால் மட்டும்தான் அரசியல்வாதி. இப்போ என்னைய மாதிரி நார்மல் பொதுவான மக்கள் இப்படி வந்தாலே எனக்கு மக்கள் மேலே இந்த இதுலேயுமே கோவம் இருக்குது சார். எல்லாம் 100 காரில் வராருல, உங்களுக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு கேட்கலாம்ல. இவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கீங்க, சும்மா தான் இருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு காசு வருது? இப்போ கண்ணாடியை பார்த்து நீங்களே கேட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க ஓனானை பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறாங்க, சரி சொல்லட்டும், தப்பு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது. இப்போ அது என்ன உள்ளாட்சி தேர்தலில் விசில் அடிக்கணும்? வரப்போற உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க கண்டிப்பா விசில் அடிச்சா மட்டும்தான் நீங்க கேட்கிற குடிநீர் பிரச்சனை, நிலத்தடி பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம மாத்தி கொடுக்க முடியும். இன்னைக்கு எல்லாரும் நீங்க மனு வந்து கொடுக்குறீங்க. 400 மனு கிட்ட நமக்கு இன்னைக்கு எம்எல்ஏ ஆபீஸ் 24 நேரம் திறந்திருக்கு, 7 நாள் நம்ம உட்கார்ந்துருக்கோம். 400 மனு வந்திருக்கு. அப்போ சட்டமன்ற தேர்தல் அடித்த விசில் அது போன வாரம் அதை அடித்து முடிச்சாச்சு இல்லைங்களா? அதை வச்சு எதுவும் பண்ண முடியாதா? அதை வச்சு எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாதுங்க. உங்களுக்கு முழுமையான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் அடிக்கணும் விசில். அப்போதான் நீங்கள் கேட்கறது எல்லாத்தையும் நாங்கள் வாரி வாரி வழங்க முடியும். ஆனால் லோக்கல்ல நமக்கு கவுன்சிலர் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த அடிப்படை வசதிகள்லாம் இன்னும் செய்ய முடியாம இருக்கு. இன்னும் 6 மாசத்துலயோ 8 மாசத்துலயோ உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நீங்க மறுபடியும் விசில் அடிக்கணும். நம்ம இந்த மாற்றத்தை இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். முதல்ல சட்டமன்ற தேர்தலில் நின்று மாற்றம் வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொன்னாங்க. அடிச்சாங்க விசில். இருந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், அந்த உண்மை ஒரு வாரம் வந்துட்டு போட்டோம், தப்பு கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் அடிச்சாங்க விசில். அது போதாது பத்தாது உள்ளாட்சி தேர்தலில் இன்னொரு முறை நீங்கள் விசில் அடிக்கணுன்றாங்க. சரி, உள்ளாட்சி தேர்தலையும் விசில் அடிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அப்பவும் பாருங்கள் எங்களால் முடியாதுங்க. என்ன பண்ணணுங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும் இல்லைங்களா, அப்போ நீங்கள் 3வது முறையாக விசில் அடிக்கணும். அப்போ தான் நீங்கள் விரும்பிய மாற்றத்தை முழுமையாக கொடுக்க முடியும்னு அப்பவும் விசில் அடிக்க சொல்லுவீங்களா? எம்எல்ஏவில் தொடங்கி மினிஸ்டரில் வந்து சிஎம் வரைக்கும் எல்லாருமே பாருங்கள் எலெக்ஷன் மோட்லேயே தான் இருக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் இவங்க ஆட்சி அமைச்சு மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்ட்டு இதற்கு முந்தைய ஆளும் அரசு செய்து வைத்ததை தவிர இவங்க உருப்படியாக என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் பதிலே கிடையாது. இப்போவும் பாருங்க ஓட்டு 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 ஓட்டு. தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கணும்னா உங்க கையில உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு முறை விசில். இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க இன்னெஃபிஷியன்சி, நிர்வாக திறமை இல்லாமல் இருப்பது. ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு எங்களால் இப்போது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டால் மட்டும்தான் நீங்கள் கேட்குற விரும்புகிற மாற்றத்தை நாங்கள் கொடுக்க முடியும்ட்டு. முதல்ல இந்த உள்ளாட்சி மாநகராட்சி கார்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இயங்குகிறது, ஃபண்ட்ஸ் எல்லாம் யார் ரிலீஸ் பண்ணணும், யார் கொடுக்கணும், யார் புடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த சிஸ்டத்தை படிச்சுட்டு வாங்க. டிவிகே கட்சி ஆட்சி அமைந்த நாள் முதல் மாநகராட்சிகளுக்கு வழங்க வேண்டிய ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்ட்ஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ணவில்லை என்பது இதுவரைக்கும் வந்த தகவல். எதுக்காக தாவேக்கா அரசு மாநகராட்சிகளுக்கு வழங்க வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க? டபுள் இன்ஜின் சர்க்கார், அதாவது சென்ட்ரல்லையும் பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி, ஸ்டேட்லையும் பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி. 2 இடத்துலையும் எங்கள் கட்சியோட ஆட்சி இருந்தால் தான் மக்களுக்கு நாங்கள் விரும்புகிறத ஈஸியாக செய்ய முடியும். டபுள் இன்ஜின் சர்க்கார். முதல்ல மாநகராட்சியெல்லாம் முதல்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தாவேக்கா கண்ட்ரோல் நடக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து முழு முடிவு எடுக்கிற இடத்துல தாவேக்கா அரசு அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது, உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெற்றால் தான் நீங்கள் கேட்குற மாற்றத்தை நாங்கள் கொடுக்க முடியும். டபுள் இன்ஜின் சர்க்கார். தொழில்துறை அமைச்சர் தான் அந்த அம்மா. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தொழில்துறையை டெவலப் பண்ணி முதலீடை எப்படி கொண்டு வரணுன்ற வழியை பார்க்காம எதை கேட்டாலும் 2 மாதம் தான் ஆகுதுன்றாங்க. இப்போ வந்து 2 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படிங்க இவ்வளோ ஆடம்பரம் உங்களுக்கு வந்தது? இப்படி ஆடம்பரமாக வளம் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இன்றைக்கும் திமுக கட்சி தான் ஆட்சியில் இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் எப்போ பார்த்தாலும் ஓட்டு பிச்சை, ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க. சிஎம் சார் வரைக்கும் ஒரு பக்கம் உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு பிச்சை. இவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே, எல்லா மினிஸ்டர்ஸும் போகிற எல்லா இடத்துலையும் எங்களால் எதுவும் செய்ய முடியல, நாங்கள் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினச்சா எல்லா மாமன்ற உறுப்பினர்கள் நம்ம கைக்கு வரணும். அதனால பாருங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு கில்லி சரத் இருக்கார் இல்லைங்களா, அவரும் அதான் பேசுறாரு. சட்டமன்ற உறுப்பினரானாலும் என் தலைவர்களுக்கு அமைச்சரை கொடுத்தாலும் சில விஷயங்கள் தாம்பரம் பகுதியில் தமிழ்நாட்டில் எங்க பண்ண முடியும், தாம்பரம் பகுதியில் தாம்பரம் மாநகராட்சியில் பண்ணவே முடியல. நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணதான் நினைச்சா அவங்க அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டாங்க.
என்னதான் நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரால எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சோம்னா கீழே இருக்கிறாங்க நிறைய விஷயங்களை தடுத்துட்டு இருக்காங்க. என் மக்களுக்கு, என் தாமரம் தொகுதி மக்களுக்கு செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால இனி வரும் காலமெல்லாம் வருகின்ற மாநகராட்சி தேர்தலில் அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நீங்க போட்ட வேண்டும் என்ற நேரத்தில் உங்ககிட்ட சொல்லுகிறேன். அந்த 70 தமிழக வெற்றி கழகத்தின் யாரை தலைவர் முதலமைச்சராக கை காட்டுறாங்களோ அவங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு இந்த ஒரு தாம்பரம் மாநகராட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாநகராட்சி, முன்மாதிரியான மாநகராட்சி மாற்ற வேண்டும் என்பது எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்கு. மக்களே, ஆட்சி அமைத்த நாள்ல இருந்து நாங்க என்னத்தை மக்களுக்கு நல்ல உருப்படியா செஞ்சு கிழிச்சிருக்கோம்னு எதையாவது பட்டியலில் போடுவாங்கன்னு பார்த்தா, நாங்க இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம் மக்கள் முன்னிலையில் எடுத்து போடுவாங்கன்னு பார்த்தா, எப்ப பார்த்தாலும் பாருங்க எலெக்ஷன் மோட்லயே இருக்கிறாங்க எல்லாருமே. ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்ட்டு. ஒரு பக்கம் உள்ளாட்சி தேர்தல் ஓட்டு, இன்னொரு பக்கம் இடைத்தேர்தல் ஓட்டு. திமுகவை இந்த வருகின்ற இடைத்தேர்தலில் சும்மா வெளுத்து விடுங்க. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. ஒரு பக்கம் எலெக்ஷன் மோட்லயே இருந்து ஓட்டு கேன்வாஸ் பண்றதுலயே இருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட. இன்னொரு பக்கம் விளம்பர வெறி, செலிப்ரேஷன் வெறி. செலிப்ரேஷன் வெறினா வெறி அந்த மாதிரி சாதாரண வெறி கிடையாதுங்க. உங்க வீட்டு வெறியா, எங்க வீட்டு வெறியா? அங்க பாருங்க, ஒரு மினிஸ்டர் புஷி ஆனந்த் அவர்கள் சொல்றாரு, ஜனநாயகன் படம் வெளியாகிறது, அந்த ஜனநாயக திரைப்படத்தை ஒரு திருவிழாவை போல நம் கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் அதிகாரப்பூர்வமா. நல்லவேளை ஜியோ மட்டும்தான் போடல, அதிகாரப்பூர்வமாக அரசாணை வெளியிட்டு வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா பாருங்க எல்லாம் வேலை வெட்டியை விட்டுட்டு தியேட்டரில் வந்து நிற்கணும், தோரணம் கட்டணும், கட் அவுட் வைக்கணும், ஒவ்வொருத்தர் வீட்டில் பேனர் கட்டணும்ட்டு அரசாணை மட்டும்தான் போடல. அதை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. திருவிழா மாதிரி கொண்டாடணுமா? ஆமாங்க, ஜனநாயகன் திரைப்படம் சும்மா கிடையாதுங்க. அந்த படம் வெளியாகி ஒரே நாளில் நமது நாட்டோட பொருளாதாரம் அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு டஃப் கொடுக்கும். அதனால தான் பாருங்க திருவிழா மாதிரி கொண்டாடுங்க அப்படின்றாங்க. இந்த ஸ்ரீநாத் அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய துறையை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டா, என்னங்க ஆந்திராவில் 7 விசைப்படகுகள் மாட்டிக்கிச்சாமுங்க, ஏதாவது வழி பண்ணி ஆந்திராவில் மாட்டினுக்கிற அந்த விசைப்படகுகளை மீட்டு கொண்டு வருவதற்கு ஏதாவது வழி பண்ணுங்கோ அப்படின்னு கேள்வி கேட்டா தெரிச்சு ஓடிடுவார். அவரது துறை சார்ந்த குறைகளை குறித்து மக்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவர் பாருங்க அங்கிருந்து நழுவி போயிட்டே இருக்காரு. ஆனா திடீர்னு நேற்றைய தினம் பாருங்க மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போறோம்ட்டு. ஓஹோ, ஒருவேளை இவர் செயல்ல காட்டியிருக்காரு போ, திருச்சி ஓடிட்டான்னு நம்ம தான் தப்பா நினைச்சிருந்தோம். எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம்னு சொன்ன உடனேயே அந்த ஆந்திராவிலிருந்து விசைப்படகுகளை மீட்டு கொண்டு வந்துட்டாரா, இல்ல மீனவர்களுக்கு ஏதாவது நல்ல செய்தியை சொல்ல போறாரான்னு நினைச்சா அவர் சொன்ன நல்ல செய்தி தாங்க. இன்னொரு ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெற்றி தலைவருடைய ஜனநாயகன் படம் வர்ற 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி தான் நானும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்கிறேன். ஜனநாயகன் படம் வெளியாகுதான், அதுதான் சந்தோஷமான செய்தி. அந்த சந்தோஷமான செய்திக்குள்ள மிக சந்தோஷமான செய்தி, அவர் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காராம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் அவர் கொடுக்குறாரு. ஒரு மினிஸ்டர் புஷி ஆனந்த் அவர்கள் திருவிழாவை போல கொண்டாடுங்கன்னு அறிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு அமைச்சர் நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கோன்னு அறிவிக்கிறாரு ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டை. அடுத்த பக்கம் இந்த படத்தை பார்ப்பதற்காக ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக நான் ஒரு நாள் லீவு போட்டேன்னு இன்னொரு மினிஸ்டர், யாருங்க, நம்ம டாஸ்மாக் மினிஸ்டர் சார் தான். என்னங்க மினிஸ்டர்ஸ் எல்லாரும் படத்தை பத்தி பேசுகிறாங்க? ஆமாங்க, எந்த துறையிலும் பாருங்க செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. 60 நாள்ல ஆட்சிக்கு வந்த 2 மாசத்துல முதல்வர் விஜய் அவர்கள் அந்த பதவியில் வந்து அமர்ந்த கையோடு தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுது. ஆறா பாஞ்சி வர அந்த பாலையும் தேனையும் பிடிச்சி வைக்கிறதுக்கு பாத்திரம் தான் கிடையாதுங்க. எங்க பார்த்தாலும் பாருங்க, மரத்துல நீங்க குலுக்குங்க, பூவோ மாங்காவோ தேங்காய் கூட வந்து விழாதுங்க. கத்த கத்தியா பணம் வந்து விழும், பணமழை கொட்டுது. சிஎம் சீட்ல விஜய் அவர்கள் அமர்ந்த அந்த நொடியில் இருந்து தமிழ்நாட்டில் பாருங்க வேலை இல்லாத திண்டாட்டம் என்பதே கிடையவே கிடையாது. இல்லைங்க, இப்போதான் லோயலா காலேஜில் ஜாப் ஃபேர்லாம் நடத்துனாங்க, லட்சக்கணக்கில் திரண்டாங்கன்னு சொன்னாங்களே, அது சிங்கப்பூர் லோயலா காலேஜுங்க. நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தங்குது? சிங்கப்பூர்ல இருக்கிற ஏதோ ஒரு லோயலா காலேஜில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஜாப் ஃபேர்ல வந்து கியூல நின்னாங்கன்னு சொன்னா நமக்கு அதுக்கு என்னங்குது? சிஎம் சார் விஜய் அவர்கள் வந்ததற்கு பிறகு பேச் நோ ஸ்பீச் ஒன்லி பீச் அந்த நினைப்புல தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உண்மையிலேயே பாருங்க, எந்த மரத்தை குலுக்குனாலும் பணமழை கொட்டுவதை போலவும் பாலாறு தேனார் ஓடுறது மாதிரி யாருக்குமே பாருங்க வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனையே இல்லாத மாதிரி ஒரு பக்கம் வீடு இடிச்சுருக்கிறாங்க. ஆதவர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னாரு? இந்த பட்டா இல்லாத பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னு சொன்னாரா? இந்த பட்டா பிரச்சனை வில்லிவாக்கம் முதற்கொண்டு இல்ல, வில்லிவாக்கம், பெரம்பூர், ஆர்கே நகர், கொளத்தூர்ல இருந்து எல்லா இடத்துலயும் இந்த பட்டா பிரச்சனை அளவுக்கு அதிகமா இருக்கு. என் விஜய் அவர்களே சொன்னாரு, ஆக்கிரமிப்பு அந்த இடத்துல பாருங்க மிக முக்கியமாக பின் பாயிண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய வேர்டு ஆக்கிரமிப்பு. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன்
ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல் சொன்னாருங்களா? அப்ப என்ன பண்ணிக்கணும்? வந்த கையோட யார் யாரெல்லாம் அரசு நிலங்களை பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்து வச்சிருந்தாங்களோ, வீடு கட்டி வச்சிருக்காங்களோ, அவங்களெல்லாம் யார் யாருன்னு செக் பண்ணி சர்வே எடுத்து பட்டா கொடுத்துடணும் இல்லைங்களா? அது எப்படிங்க சாத்தியமாக வந்த கையோட? கரூர்ல மட்டும் எப்படி சாத்தியமாச்சு? 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் பல ஆண்டுகளாக வீடு கட்டி குடியிருக்கும் அனைவருக்கும் எப்படி ஒரே ஷாட்ல பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது? ஆதவர்ஜுனா அவர்களே சொல்றாரு, ஒரு இடம் 2 இடம் கிடையாதுங்க, பல இடங்களில், தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் இந்த பட்டா இல்லாத பிரச்சனை இருக்குன்ட்டு. இந்த பட்டா பிரச்சனை வில்லிவாக்கம் முதற்கொண்டு இல்ல, வில்லிவாக்கம், பெரம்பூர், ஆர்கே நகர், கொளத்தூர்ல இருந்து எல்லா இடத்துலயும் இந்த பட்டா பிரச்சனை அளவுக்கு அதிகமா இருக்கு. சோ பல இடங்களில் இந்த பட்டா இல்லாத பிரச்சனை, பல ஆண்டுகளாக குடியிருக்கிற மக்களுக்கு பட்டா இல்லாத பிரச்சனை இருக்கையில் கரூர்ல மட்டும் இந்த பட்டாவோட கருணை வர வேண்டிய அவசியம் என்னன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? கரூர்ல இடைத்தேர்தல் வருகிறது, அதுக்காக தான் பாருங்க அந்த இடத்தில் மட்டும் கருணை பாய்கிறது அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லுவாங்கல்ல. வருகின்ற இடைத்தேர்தலில் திமுகவை நல்லா வெளுக்கணும்னு சொன்னா இவங்க பக்கம் நிக்கணும், கூட்டம் நிக்கணும்னா அவங்க பக்கம் இவங்க நிக்கணும் கருணை வழியாக. அதனால தான் பாருங்க கரூர்ல மட்டும் அந்த பட்டா கருணை பாய்கிறது. அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னா அப்போ இதுக்கு பேர் நாங்க டிவிகே கட்சி ஆட்சி அமைத்த கையோடு தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடி மக்கள்லாம் ரொம்ப நிம்மதியோடு இருப்பதை போல ஜனநாயகம் திரைப்படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதே நாளில் தான் திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு சொல்ற அந்த நாளில் தான் நேற்றைய தினம் தான் பாருங்க பல ஆண்டுகளாக குடியிருக்கும் வீட்டை இடிக்கிறாங்க. அரசு நிலங்களை ஆக்கிரமித்து வீடாக கட்டியிருக்கீங்க. பார்க்க நாங்கள் யாருன்னு காட்டுறோம். இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா? அந்த இடத்துல குடியிருக்கிறவங்க எவ்வளவு வருஷமா எத்தனை தலைமுறைகளாக நாங்க இருக்கிறோம்ட்டு சொன்னதை பாருங்க. நாங்க 60-70 வருஷமா இங்கே இருந்துட்டோம். என் பிள்ளைங்களாம் இருக்கு, என் கணவர் இறந்துட்டாரு, எனக்கு 3 பசங்க இருக்கு. என் பசங்க கூட்டிட்டு எங்க சார் போறது? நடுத்தெருவுக்கு தான் போகணும். எங்களுக்கு வீடே இல்லை. எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் எங்க போறது? எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு இருக்கிற இடத்துல எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்கணும். முக்கியமா வேண்டி ரொம்ப கும்பிட்டு சொல்லிடுங்க. வருஷமா எடுக்கணும்ன்றாங்க. எங்க அண்ணனுக்கு ஆளுக்கு 2 பசங்களா ஆயிடுச்சு. அவங்க 10 பேர் 5 பேர், அவங்க பசங்க இன்னைக்கு 10 பேர் ஆயிட்டாங்க. எங்க வீட்டுல 20 குடும்பம் ஆயிடுச்சு. இன்னும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆளுக்கு 2 பசங்க 3 பசங்க இருக்காங்க. எங்க அண்ணனுக்கு பசங்க ஆகி எங்க அண்ணன் பேர பிள்ளை முதலாம் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போன்னு எங்க அப்பா சொத்து பத்தி எங்கேயுமே சம்பாரிச்சு வைக்கல. அன்னையில இருந்து கல்லு உடைச்சு எங்க கிடைக்கிற வேலைக்கு போய் எங்களை பழக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுதான் அவ்வளவு முடிச்சது, சம்பாரிச்சு வச்சது. இந்த புறம்போக்கு தான் சம்பாரிச்சு வச்சது. இன்னைக்கு திடீர்னு இதை விட்டு போனா கவர்மெண்டால என்ன முடியுமா? என்ன அவங்களுக்காக இந்த கிணம் இந்த இருக்கிற வீட்டை மட்டும் ஒத்துழைக்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு என்ன முடியுமா? உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க சாமி, எதுவுமே வேணாம். பாத்துக்கங்க, இவங்களே தான் சொல்றாங்க இத்தனை ஆண்டு காலமாக நாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க இருந்தோம்னு சொல்லி. இந்த வீதியில போனவங்க கூட எந்த கவர்மெண்ட் கேட்டதில்ல. நாங்க 50 வருஷம் அவங்க இந்த இடத்துக்கு அனுமதியாச்சு. 50 வருஷம் 4வது தலைமுறை ஆகுது. இந்த 4வது தலைமுறை வரைக்கும் ஒருத்தர் எங்களுக்கு போவான்னு சொல்லல. நாங்க சும்மா வாங்கல, எங்க கை காய்ச்ச கொடுத்து தான் வாங்கணும். இப்ப எங்களை தூக்குன்னா நாங்க எங்க போய் என்ன அருந்தவள்ள நிக்கட்டா, அண்ணன் நிக்கட்டா, புலாமாக்கு பொங்கிட்டா, ஓடல இருக்கிட்டா, தண்ணிக்கு ஏற்க நாங்க தங்காடம். எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தோன்னு சொல்ற இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. இருக்கட்டும், மாற்றம் வேணும்னு கேட்டாங்க. இப்போ கொடுத்த மாற்றம் இதுதானா? பல ஆண்டுகளாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நிம்மதியா அவங்க குடும்பத்தோட இருந்த வீடுகளை இடிச்சு நடுத்தருக்கு கொண்டு வந்த மாற்றம் இதுதானா? யார் யாரெல்லாம் பூர்வ குடிகளா இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு 40 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் பட்டா கொடுக்க முடியல, ஆட்சிக்கு பட்டா கொடுக்க முடியும் சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு வீடை இடிச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா? வீட்டை இடிப்பதற்கு அதிகாரிகள் எல்லாம் வராங்க, ஜேசிபி வண்டி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. நிறைய பேர் பாருங்க வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. வீடை இடிக்கக்கூடாதுங்க, நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த இடத்துல இருந்தோங்கன்னு சொல்லி ஒழிஞ்சிங்கன்னா நாங்கள் விட்டுருவோமா? எங்கே போனாலும் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி கவுண்டம் பண்ணி செந்தில துரத்துற மாதிரி வீட்டு டோரை உடைக்கிறாங்க. உடைச்சி உள்ள ஒழிஞ்சு இந்த குடும்பத்தை வெளியே தூக்கி இழுத்து போட்டுட்டு வீட்டை இடிக்கிறாங்க. அதான் மறுபடியும் கேட்குறாங்க, எதுக்காக இடிக்கணும்? இப்போ கொடுத்த வாக்குறுதி என்னங்க? மிக முக்கியமாக பின் பாயிண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய வேர்டு, அரசு நிலங்களை ஆக்கிரமித்து வீடு கட்டி பல ஆண்டுகளாக குடியிருக்கிறவங்களுக்கு நாங்க பட்டா கொடுப்போம்னு சொன்னீங்க. ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல் கொடுத்துருக்க வேண்டியதுன்னு. கரூர்ல பாய்கின்ற அந்த பட்டா மற்ற ஊர்ல எங்க பாயல? வீட்டெல்லாம் இடிக்கிறத நம்ம ஏன் வேடிக்கை பார்த்துக்கிறோம்? பல ஆண்டுகளாக 1-2 தலைமுறைக்கு மேலாக பல ஆண்டுகளாக குடும்பத்தோட வீடு கட்டி குடியிருந்தவங்க வீட்டெல்லாம் இடிச்சு நடுத்தருக்கு கொண்டு வந்து நிறுத்துற இந்த தருணத்துல ஜனநாயகன் திரைப்படம் வருகிறது.
அதை திருவிழாவை போல கொண்டாடுங்கள். ஏன்னா பாருங்க, தமிழ்நாட்டில் பிரச்சனையே கிடையாது மக்களுக்கு, எல்லாரும் சந்தோஷத்துல குதூகலித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தமிழ்நாட்டில் மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்களாங்க. கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி என்னப்பா சொன்னதே சொல்லுங்க, வாழைப்பழம் காமெடி மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. 8 கோடி மக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிற தியேட்டர் வாசல்ல இப்போ நின்றுக்கிறாங்க. ஏங்க நிறைய பேர் பாருங்க முந்தா நாள் நைட்டே போய் படுத்துக்கிறாங்க, எப்படா அந்த தரிசனத்தை பார்ப்போன்ட்டு. வர வேண்டிய முதலீடு வரதில்லை, ஆந்திரா பக்கம் போயின்னுக்குன்றாங்க. வேலை இல்லாத பிரச்சனை போயின்னுக்குது, விவசாயிகள் பிரச்சனை, கரண்ட்டு கேளுங்க, எதிர்கட்சி சதி. விவசாயிகள் போராட்டம் பண்றாங்களா, எதிர்கட்சி சதி. கரண்ட் இல்லையா, எதிர்கட்சி சதி. வேலை இல்லா திண்டாட்டமா, எதிர்கட்சி சதி. முதலீடு வரலையா, எதிர்கட்சி சதி. தண்ணி இல்லாத பிரச்சனையா, குடிக்கிற தண்ணியை சொல்றாங்க, தண்ணி இல்லாத பிரச்சனையா, எதிர்கட்சி சதி. மேட்டூர் டேம் தரகலையே, எதிர்கட்சி சதி. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, எதிர்கட்சி சதி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனை, எதிர்கட்சி சதி. கொலை கொள்ள நடக்குதுங்க, எதிர்கட்சி சதி. எல்லாத்துக்கும் காரணம் எதிர்கட்சியாங்க, எதிர்கட்சி தாங்க. அது என்ன எதிர்கட்சி? திமுக. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனதுல இருந்து, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததுல இருந்து, கொள்ள நடக்கிறதுல இருந்து, விவசாயிகள் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் திமுக 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 திமுக. அப்போ டிவி கட்சி அவங்க எதுக்குமே காரணமே கிடையாது. அவங்க ஒன்லி செலிப்ரேஷன் மோட்ல மட்டும்தான் இருக்கணும். காரணம், அவங்க வந்த நாள் முதல் தமிழ்நாட்டில் எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்துட்டாங்க. செலிப்ரேஷன் மோட்ல இருக்கணும். ஜனநாயகன் படத்தோட வெற்றி விழாவை இப்போயே கொண்டாட ஆரம்பிச்சிடணும். இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க இன்எஃபிஷியன்சி, நிர்வாக திறமையின்மை என்று. பார்க்க வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு, அதையெல்லாம் பார்க்காம மாப்பிள்ளைங்களுக்கு அவ்வளோ வெறி, விளம்பரம் தேடுறதில்லை. ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களே, என்னப்பா ஒரு திரைப்படத்துக்குன்னு சொல்றீங்க? திரைப்படத்தின் மூலமாக தான் சிஎம் ஆயிருக்காரு, அதை ஒன்று புரிஞ்சுக்கங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, கொள்கை குன்றுகள். யார் சொன்னதுங்க? சார் தான் சொன்னாரு. என்ன கவர்ச்சி 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 பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு எங்களை பார்த்தா சொல்றீங்க? அதெல்லாம் கவர்ச்சி அப்படின்னு சார் தாங்க கேட்டார், நாங்கள கேட்டோம். கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சார் அசால்ட்டா கேட்டாருங்க கவர்ச்சின்னு சொல்லிட்டு. இந்த கவர்ச்சி என்பதற்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அவரு பாருங்க கவர்ச்சின்னா வேற ஏதோ நினைச்சிக்கினாரு. ஆனா இந்த இடத்துல ஆமாங்க கவர்ச்சிக்காக தாங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்வதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இழிவுபடுத்திட்டாங்களே, போடு வழக்குன்னு வாங்க. என்ன பண்றதுங்க, உண்மை கசகத்தான் செய்யும். என்ன பாருங்க அந்த உண்மையை. கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்கார மாரி ஆள் தான். பேசினாலே போதுமே சார், அவ்வளவு அழகா இருக்காரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ரொம்ப எமோஷனலா இருக்கு. தளபதி தான் எல்லாமே எங்களுக்குலாம். தளபதி இருந்தாலே போதும், அவர் தூரமா நின்று எனக்கு தரிசனம் கொடுத்தாலே போதுங்க. எனக்கு அப்படி இருக்கு விஜய் தளபதி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதி, ரொம்ப. அப்படி நாங்களா சொன்னோம் கொள்கையோ லட்சியமோ எதுவுமே கிடையாது, வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும்தான் இருக்குன்னு நாங்களா சார் சொன்னோம்? தமிழ்நாட்டு மக்களா சொன்னாங்க? இல்லைங்களே, உங்க கட்சியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க, ஒன் பை ஒன்னா வந்து. நாங்க என்ன பண்ண முடியுங்க? அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும். கொம்பும் ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். கொம்பும் ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். சிலர் குணமும் இதுபோல் குறுகி போகும் குருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் தீர்ந்த மருந்து சொல்லடா. இது மட்டும் கிடையாது, இதை விட நிர்வாக திறமை இல்லாம இவங்க இருக்கிறாங்க என்பதற்கு எடுத்துக்காட்டு கிடையாதுங்க. ஒட்டுமொத்தமான உதாரணமாக இவங்க தான் இருக்கிறாங்க. அது குறித்து இந்த காணொலியில் சொன்னால் இந்த காணொலியோட நீளம் ரொம்ப பெருசாயிடும், பார்க்குற நண்பர்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும். அதனால பாருங்க, இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். ஜனநாயகன் திரைப்படம் வருதுங்க, திருவிழாவை மாதிரி கொண்டாடி, வீட்டுக்கு ஒருத்தர் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான 8 கோடி மக்கள் தியேட்டரில் போய் நில்லுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமா, பிரச்சனை இருக்கிற மாதிரி நம்ம கனவு கண்டுன்னு வரும். எந்த பிரச்சனை கிடையாது, பாலாறு தேனார் ஓடினுக்குது. அப்படி ஓடுற அந்த பாலாறு தேனார்ல விழுந்து அடிச்சின்னு போய் தியேட்டரில் போய் நில்லுங்க, தப்பே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா நிர்வாக திறமையோடு ஆட்சி நடத்துற இந்த ஆட்சியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா தவறாம உங்க கருத்துல பதிவு பண்ணும்போது ஜனநாயகன் படத்துக்கு யார் யார் போக போறீங்கன்றதையும் சேர்த்து உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.